இன்று நாமத்தை உயர்த்துறோம். சர்வ வல்லமுள்ள நாமத்தை உயர்த்துறோம். சகலத்தை படைத்த நாமத்தை உயர்த்துறோம். சோத்திரம் சோத்திரம். ஆராதனைக்கு ஒரே சோதரிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே சோதரிக்கிறோம். சோத்திரம். எல்லா கணத்துக்கு பாத்திரரே சோதரிக்கிறோம். சோதரிக்கிற ராஜா, இந்த வேலையில நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. சோதரிக்கிற ராஜா, ஒன்று கூடி உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம். சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரையே சோதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆலயம் முழுவதும் உன்னை வரவேற்கிறோம். சோதரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி. உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா சோத்திரம். நீ நல்லவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனப்பா. சோதரிக்கிற ராஜா, உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். உன் மேலான நாமத்தை உயர்த்துறோம். அப்பா சோதரிக்கிற ராஜா. சோத்திரம் சோத்திரம். அன்பின் தெய்வமே சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ராஜா. உம்மை போல ஒருவர் இல்லப்பா. சோதரிக்கிற ராஜா. அப்பா எங்களை தேடி வந்த தேவனே சோதரிக்கிறோம். உமக்குன்னு தெரிந்து கொண்ட தேவனே சோதரிக்கிறோம். அப்பா தாயின் கருவிலே முன்குறிச்சு தெரிந்து கொண்ட தேவனே சோத்திரம் சோத்திரம். நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மோடைய உறவுல நாங்க இன்னும் வளரணும்பா. சோதரிக்கிற ராஜா. அப்பா உன்னோட ஐக்கியத்துல நாங்க இன்னும் வளர முடியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்பா. சோதரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் உன்னை நோக்கி பார்க்குற கிருபை எங்களுக்கு தருபடியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா சோதரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிற பிள்ளையா எங்களை தெரிந்து கொண்டு அதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. சோதரிக்கிற ராஜா. அப்பா சரியான பாதை காட்டுங்கப்பா. செம்மையான பாதை காட்டுங்க. அந்த பாதையில நாங்க நடக்க என் தேவன் இந்த வேலையில எங்களுக்கு உதவி செய்ய முடியா நாங்க ஜெபிக்கிறோம்பா. சோதரிக்கிற ராஜா. ஒரு நாளும் நாங்க உன்னை விட்டு விலைக்கு போக கூடாதுப்பா. உன்னையை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு தருமுடியா இந்த வேலையில நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்பா. சோதரிக்கிற ராஜா. உன் பரிசுத்த நாமத்தை உயர்த்த உன் கிரிகளை நாங்க செய்ய இந்த வேலையை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்பா. பா சோதரிக்கிற ராஜா. நீரே தேவனப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனப்பா. எங்களுக்காக பெரிய காரியம் செய்யறப்பா. எங்க தலையை நிமர செய்யற தேவனப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா ஒரு நாள் நாங்க உன்னை விட்டு விட்டு பின்வாங்கி போக கூடாதுப்பா. சோதரிக்கிற ராஜா. சோத்திரம் சோத்திரம். அப்பா சோதரிக்கிற ராஜா. பா சோத்திரம். நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உன்னை நோக்கி பார்க்கிற கிருபை தரும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். எங்க கண்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்க சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை உன் பக்கமா திருப்ப முடியா நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்பா. சோதரிக்கிற ராஜா. நீ நல்லவர் 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 நல்லவர். சோதரிக்கிற ராஜா. உம்மை போல ஒருவர் இல்லப்பா. எல்லாம் இந்த உலகம் எல்லாம் மாயிப்பா. பா சோதரிக்கிற ராஜா. நீங்க ஒருவரே எங்க மேல உண்மையா அன்பு கூறுற தேவனப்பா. இரக்கம் செய்யற தேவனப்பா. எங்களுக்கு சகாயம் செய்யற தேவனப்பா. சோதரிக்கிற ராஜா. எவ்வளோ சகாயம் செஞ்சுக்கிற, இரக்கம் செஞ்சுக்கிறப்பா. எவ்வளோ நன்மை செய்கிற. ஆனாலும் ஆராய்ச்சி பார்க்காத முடிவுகளெல்லாம் எங்களுக்கு செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிற ராஜா. அப்பா சோதரிக்கிற ராஜா. இந்த பெண்கள் ஐக்கியத்தை உன் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். அப்பா இன்னும் அதிகமா வளரும்படி அப்பா நாங்க வசனத்தை கேட்டு அப்பா அந்த பெண்கள் ஐக்கியத்துல இன்னும் அதிகமா நாங்க கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க என் தேவன் இந்த வேலையில ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்பா. அப்பா சோதரிக்கிற ராஜா. அப்பா வீணான காரியத்துல பெண்கள் உட்கார்ந்து இருக்காதபடிக்கு ஆலயத்துக்கு ஓடி வர என் தேவன் கிருபை செய்யணுங்கப்பா. சோதரிக்கிற ராஜா. இந்த பெண்கள் ஐக்கியத்துல இன்னும் நாங்க உன்னை கிட்ட சேரணும்பா. உன்கிட்ட கிட்ட சேரும் போதுதான்ப்பா எங்களுக்கு நன்மை தெரியும். சோதரிக்கிறோம்ப்பா. சோத்திரம் சோத்திரம். நன்றி ராஜா. அப்பா இந்த பெண்கள் ஐக்கியத்தை உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளிகை செய்யணும்பா. அப்பா சோதரிக்கிற ராஜா. சமயம் முழுவதும் ஆளிகை செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிற ராஜா. எங்க குடும்பங்களையும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா எங்க குடும்பத்துல இருக்கிற தேவையெல்லாம் சந்தித்து அதுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்க பிள்ளைங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்பா. பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைங்களை நடத்த போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிற ராஜா. பா நன்றி நன்றி. உனக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே
உன் நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. சோதரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம் பா. எங்க சபையில வாங்கப்பா. சோதரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் பா. சோதரிங்க சபையை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி செலுத்துக்கிறப்பா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சாரம் அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சாரம் அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி
சோத்திரம் சோத்திரம். ஒரு நாளும் நாங்கள் அப்பாவை கூப்பிட முடியாத இந்த வேலையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு நாளும் நாங்கள் உன்னை மறந்து போகக்கூடாதப்பா. நீங்கள் மறக்க மாட்டீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசத்தோடு ஒரு நாளும் உன்னை மறக்காத நாங்கள் தேடி இருக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க பா. சோத்திரம் சோத்திரம். நன்றி ராஜா. அப்பா இன்னும் அதிகமாக உன்னை நோக்கி பார்க்குற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்தினி அதுக்காக நன்றி. நாங்கள் எங்கெங்கே அலைஞ்சி திரிஞ்சு கடந்தப்பா. சோத்தரிக்கிற ராஜா. எங்களை சேர்த்து கொண்டு அதுக்காக நன்றிப்பா. சோத்தரிக்கிற ராஜா. உண்மை போல ஒருவர் இல்லப்பா இந்த உலகத்துல. சோத்தரிக்கிற ராஜா. சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி. எத்தனையோ நன்மைகள் செய்திப்பா. நாங்க இந்த வேலையில நாங்க நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சோத்தரிக்கிற ராஜா. நன்றி நன்றி. சோத்திரிக்கம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. மீதி இருக்கிற நேரத்தை உன் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யணும்பா. இயேசுவின் நாமத்துல நாங்க வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சோத்திரம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
நாள் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த 5 மாதங்கள் நடத்தி வந்து 6ஆம் மாதத்தில அப்பா அந்த 10ஆம் தேதி உங்க சமூகத்துல அப்பா நீ சோதரிக்கிற ராஜா. அப்பா நிக்கும்படி எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அதுக்காக கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதபடிக்கு அப்பா உங்க கிருபை எங்களை எங்க குடும்பங்களை எங்க சபையும் அப்பா மற்றுமா நீங்க பாதுகாத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிற ராஜா. எப்ப எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அப்பா நாங்கள் விலகி போகாதபடிக்கு ஆவியானவரே உம்மையே நோக்கி பார்த்து அப்பா உம்மை துதிக்கும்படி உம்மை ஆராதிக்கும்படி அப்பா எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில அப்பா நாங்கள் கடந்து சென்றாலும் ஆவியானவரே அப்பா ஒரு நாள் எங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை தப்பி வைக்க தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல நாவுகள் போதாது ஆண்டவரே. ஏசப்பா நீர் செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்க அன்பு பெரிதப்பா, உங்க இரக்கம் பெரிது ஆண்டவரே. மாறாத உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பாட்டு பாடலாம்? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மவார வல்லமையோடு அழுது புலம்பணுமே, ஆத்மவார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலும் பிடித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் பிடித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா உங்க
கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. எசப்பா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல கனி கொடுக்கிற மரங்களா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க எசப்பா. இயேசுவே துதிக்கிற ராஜா. எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எசப்பா உங்க உகந்த அப்பா நாங்கள் காணிக்கையை செலுத்த அப்பா எங்களை மாற்றுங்க ஆண்டவர். ஒரு ஆத்மா பாரம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அநேக அழிச்சு கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எசப்பா நாங்கள் பாடத்தோடு விட்டு விடாதபடிக்கு அப்பா ஒரு ஆத்ம பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாரத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா துதிக்கிறோம் உங்க இரக்கத்தினாலே எங்களை சேர்த்து கொண்டீங்களே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏன் சின்ன ஒரு பாட்டு பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
கொடுத்த கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நீங்க அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா நாங்கள் சபையார நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா மற்றுமா நீங்க வழுவாதபடி எங்களை பாதுகாத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா மிச்சமுள்ள காரியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வேத வாசிப்ப இசப்பா வார்த்தை எல்லாவற்றும் உங்க கரத்து ஜப குறிப்பு உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் மீதி உள்ள காரியத்தை பொறுப்படுத்தி நடத்தும்படியா செபிக்கிறோம். இயேசு இன்பத்தில் செபிக்கிறோம் ஜீவனான பிதாவே. ஹல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாகவே நீதிமொழிகள் 17வது அதிகாரம் மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் மாற்றி மாற்றி வாசிக்கலாம். 17. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கலைக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது. பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். துஷ்டன் கலக்கத்தையே தேடுகிறான். குருரூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். நன்மைக்கும் தீமைக்கு செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமையை நீங்காது. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாய் இருக்கிற இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்ணில் உதவாதே சகோதரன் பிறந்திருக்கிறான். வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. துன்மார்க்கன் நீதிமான் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஸ்தோத்திரம். இந்த வேளையில பெண்களுக்கான ஜெப நேரம், அதை நடத்தும்படி சகோதரி இந்திரா அவர்கள். இந்த நாளில் வந்து நீதிமொழியில் சொன்னபடி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீடே கட்டும் சொன்ன மாதிரி வீடு கட்டுமா. அப்படிப்பட்ட நம்ம பெண்களாக இருந்து கண்டிப்பாக நமக்கு இப்படி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை கேட்கலன்னா தான் நம்ம புத்தியுள்ளவங்களாக மாற மாட்டோம். நிறைய கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படி இல்லாதனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட கர்த்தரோட வார்த்தை கீழ்பட்டு அதன்படி நடக்கிறவங்களாகவும் குடும்பம் கட்டுறவங்களாகவும்
கர்த்தரோட ஊழியம் நம்ம செய்கிறவங்களாக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம் என் ராஜாவே. ஏசப்பாவும் எங்களுக்கு உமக்காக தேர்ந்தெடுத்துக்கே கொடான்னு கொட்டி நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. எங்கள் தாயின் கர்ப்பத்தில் கண்டவரே உங்களுக்கு கொடான்னு கொட்டி நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். எங்களை உருவாக்கணும் ஆண்டவரே நீங்கள். ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் என் ராஜாவே. அப்போ இன்னார் வரலாம் ஆண்டவரே, எங்களை உங்கள் கண்மணி போல எங்களை காக்க வந்ததுக்கே கொடான்னு கொட்டி நன்றி செலுத்துக்கிறோம் என் ராஜாவே. ஏசப்பா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டு கட்டம் சொன்னீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீகள் எங்க மாற கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஏசப்பா ஒவ்வொரு பெண்களும் உங்க கட்டளை ஒப்பு கொடுக்குறோம் என்றாச்சாவே. ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்களா ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவங்களா ஆண்டவரே, அதன்படி செயல்படுறவங்களா எங்களை மாத்துங்க என்றாச்சாவே. ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் என்றாச்சாவே. அப்பா அவங்களால் மட்டும்தான் கூடும் என்றாச்சாவே. ஐயா எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உங்க கருத்தை தாக்கி ஒப்பு கொடுக்குறோம் என்றாச்சா. அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்படுறவங்களும் ஆண்டவரே. அப்பா எங்க காதுகள் அப்பா அடைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் கேட்காதபடி அடைக்கப்பட்ட ஒவ்வொரு காதுகள் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும் என்றாச்சாவே. அப்பா எங்களோட இதயங்கள் திறக்கப்படட்டும் என்றாச்சாவே. அப்பா எங்களோட எண்ணங்கள் மாறட்டும் என்றாச்சாவே. அப்பா உங்க பிரியமுள்ள பிள்ளைங்கள் ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள பிள்ளைங்கள் ஆண்டவரே. அப்ப எங்களோட குடும்பங்கள் கட்ட ஆண்டவரே, உங்களுக்குள்ள ஒரு சாட்சியா நிலநித்த கிருபைங்களுக்கு காரணம் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் 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 என்றாச்சாவே. ஆராதிக்கிறோம் என் தகுதினே. அது மட்டும் இல்லை, குடும்ப ஜபங்கள் இல்லை. நான் குடும்ப ஜபங்கள் பெண்களை நம்மளும் கூட நல்ல ஜபத்தில் நில நிற்கணும். தொடர்ந்து ஜபிக்கிறவங்களாகவும் அவர் தேடுறவங்களாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி எல்லாரும் குடும்ப ஜபங்கள் நிறைய பேர் வீட்டில் இல்லை. நம்ம பண்ணால் போகிறோம். ஏன்னா ஆண்கள் முடியாது வராது, பிள்ளைகள் கூட முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் இல்லை, கர்த்தராட்டில் நம்ம மன்றாடி கேட்கும்போது நிச்சயமாக குடும்ப ஜபங்களுக்கும் வழி விடுவார். இப்படிப்பட்ட குடும்ப ஜபங்கள் இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ எல்லாரும் பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை நம்ம தூரம் தள்ளி போகணும்னா நம்ம நிச்சயமாக குடும்ப ஜபங்களாக இருக்கிறோம். நம்மளும் ஜெபிக்கிறவங்களா, வேதம் வாசிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்களாவும் அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். அதுக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க வேத அப்பா உங்க இடத்துல அப்பா பதிந்து ஆண்டவரே. அப்பா உங்க தேடுகிற பிள்ளைங்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அனுதினம் உங்க முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களை எங்களை மாற்றுங்கன்றாச்சாவே. அப்போ உங்க தேடணும் ஆண்டவரே. உங்க இடத்துல ஆண்டவரே ஆலோசனை கேட்குறவங்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்களா ஆண்டவரே. அப்பா நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மைக்கு நன்றி செல்லுங்களா இல்லை மாற்றுங்கன்றாச்சாவே. ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினம் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைங்களா நாங்கள் அப்பா நீங்க சேவிக்கிற பிள்ளைங்களை எங்களை மாற்றுங்கன்றாச்சாவே. எங்களோட குறைகள் குற்றல் மன்னிங்கன்றாச்சாவே. ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஜெபங்களை குறையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவரே. அப்போ உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. அப்பா தகப்பனே ஆகு உற்சாகம் உள்ளது ஆண்டவரே. சரீரம் பலகீனமா இருக்குது ஆண்டவரே. இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் அப்பா உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்குறோம் என்றாச்சாவே. அப்போ உங்க கிட்ட சேர முடியாதபடி இருக்கிற காரியங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. ஏசப்பா உங்க தேடுற பிள்ளைகள் ஆண்டவரே. அனுதினம் உங்க ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் ஆராதிக்கிற கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு செம்மன்னியுங்க ஆண்டவரே. ஐயா குடும்ப ஜபம் இல்லாத ஆண்டவரே. அப்ப குடும்ப ஜபம் இல்லாத கூறி இல்லாத வீடுன்னு சொன்னீரே ஆண்டவரே. அப்ப இப்படி குடும்ப ஜபங்களுக்கு நீங்க வழி தாரும் ஆண்டவரே. வழிவாசல் தரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஏசப்பா எங்களால சொன்னா முடியாத ஆண்டவரே. ஆவியானவர் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்பா. நாங்க அப்பா உண்மையா ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்க வீடுகள்ல ஆண்டவரே அப்ப எந்தெந்த குடும்பங்கள்ல குடும்ப ஜபம் இல்லாத இருக்கிற அந்த வீடுகள் குடும்ப ஜபம் அப்ப நடக்க கிருபை நீங்க செய்யும் ஆண்டவரே. அப்ப நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு ஆண்டவரே. அப்ப உண்மையா ஆண்டவரே உங்க நன்றி சொல்ல கிருபை எங்களுக்கு தார குடும்பத்தோட ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த குடும்ப ஜபம் இல்லாதபடி ஆண்டவரே. அப்பா தேவையில்லாத காரியங்கள் உள்ள நுழையாதபடி ஆண்டவரே. அதனால பிரச்சனைகள் வராதபடி தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்க குடும்பத்தை எஜமானர் ஆண்டவரே. நீங்க இங்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகிற ஆண்டவரே. நீங்க நல்ல தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாப்புங்க ஆண்டவரே. அப்போ ஒரு குடும்பமா ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எங்களை மாற்று ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே எங்களை மாத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில கெஞ்சி கேட்கிறோம்
என் ராஜாவே. ஏசப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 என் ராஜாவே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் வந்து கணவர் மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடு நிறையரும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது, நம்ம சொன்னதை அவங்க ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் போகணும்னாலும் நம்ம கர்த்தராட்டில் மன்றாடி ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட எத்தனோ பேர் பெண்கள் வந்து நிறைய சந்திக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னது தனிமையாக இருக்கிறது நல்ல இல்லைன்னு தான் நமக்கு துணை கொடுத்தாரு. இந்த துணைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த துணைக்கு வந்து மரியாதை கொடுத்து, கணவன் மனைவி கூட மரியாதை கொடுத்து எப்படி பயபக்தோடு வாழ்ந்துருக்கணும், அதுதான் இந்த நாளையில் கர்த்தராட்டம் நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே, அப்பா கணவர் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏசப்பா ஒரு இசை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் மேன்மை பாராட்டபடி ஆண்டவரே, பாராட்டாதபடி ஆண்டவரே. அப்பா நீங்கள் தப்பா மேன்மையான ஒரு ஆண்டவரே, மென்மையான ஒரு ஆண்டவரே, உண்மையுள்ள ஒரு ஆண்டவரே. உண்மை மேன்மை பாராட்டுக்கிறோம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த அப்பா இவங்களுக்கு இந்த குடும்பத்தெல்லாம் ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவரே உலக காரியங்கள் நுழையாதபடி ஆண்டவரே, உலக மனுஷிகள் நுழையாதபடி ராஜாவே. அப்பா அப்பா பயபக்தோடு ஆண்டவரே, கணவர் கீழ்பட்டு ஆண்டவரே, மனைவி நேசித்தவங்களாம் மாத்தங்க ராஜாவே. ஐயா உங்களால் முடியும் கூடும் என் ராஜாவே. ஏசப்பா இந்த திருமணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே உங்களோட கரம் தங்கி இருக்கட்டும் என் ராஜாவே. உங்களுக்கு பயப்படுற பயத்து அப்ப தாரும் என் ராஜாவே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப வேலை செய்யற இடத்துல ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை கட்டளிடும் ஆண்டவரே. போகல வருகையில ஆண்டவரே, அப்ப இருக்கிற இடத்துங்கள கூட ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நடக்கிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கட்டளிடும் என் ராஜாவே. அப்பா உங்களால் மட்டும்தான் முடியும் கூடும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஆண்டவரே, உலக மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனை வராதபடி ஆண்டவரே ஒரு நல்ல ஞானத்தினால நீங்க கட்டளையிடும் ஆண்டவரே, நல்ல அறிவித்தாரும் ஆண்டவரே. அவங்க உள்ளத்தை நீங்க தொட்டும் ஆண்டவரே, அவங்க செய்கிறது என்னன்னு அறிந்து குலைக்கிறப்ப நீங்க தாரும். பேசுற பேச்சுக்கள் ஆண்டவரே என்ன பேசுறாங்கன்னு ஒரு அப்பா நிதானித்து பேசுறவங்களா நீங்க மாத்துங்க ஆண்டவரே. ஐயா அப்பா இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆவியானவரை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஐயா பிள்ளைங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தாய் தகுதி கீழ்படியாத ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு பேச்சும் ஒருத்தருக்கு புரியாதபடி இருக்கிற அப்பா குழப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவரே, குடும்பத்துல இருக்கிறவங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆளுக நாயகர் ஆண்டவரே நீங்க ஏசப்பா அந்த குடும்பத்தை நீங்க ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. அப்ப இப்படிப்பட்ட குழப்பத்துல இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை விடுதலை தாரும் ஆண்டவரே. புரிந்து கொண்டு ஆண்டவரே தாய் தகுதி கீழ்பட்டு ஆண்டவரே உங்க வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைங்களா நீங்க மாத்துங்கன்றாச்சாவே. பரிசுத்த ஆவியானவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கணும் அப்பா, ஒப்பு கொடுக்கணும் என்றாச்சாவே. ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் என்றாச்சாவே. உமால கூடும் ஆண்டவரே, நீங்க சொன்னாகும் கட்டளிட்ட நிற்கும் என்றாச்சாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு சமாதானத்தினால் ஆண்டவரே அப்ப அந்த குடும்பத்தை இழப்பாறுதல் கிருபை நீங்க தாரும் என்றாச்சாவே. ஏசப்பா நாங்க ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் ஆண்டவரே, பேசும் தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஒரு வார்த்தை பேசும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட குழப்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துல இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைய நீங்க ஒரு விடுதலை கொடுத்ததுக்கு கூடாது கொட்டி நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி என்றாச்சாவே. அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காக தான் நிறைய பெண்கள் வந்து துணிஞ்சு சில கடன்கள் வாங்குறாங்க. அது வந்து தவறுன்னு சொல்லத, குடும்பம் தான் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அது நல்லதாக படுது. ஆனாலும் கடன் ஏன் இருக்குது, கடனாலேயே நம்ம நிற்கிறோம்னா நம்மளோட அவசர புத்தி நம்மளா முடிவு எடுத்ததுனால தான். அப்படிப்பட்டு இல்லாமல் நிறைய பேர் கடன் வாங்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை நம்மளால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு சொல்லி தான் வாங்குகிறோம். குடும்பத்து கஷ்டத்துக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து அதை நல்லது தான் நினைக்கிறோம். ஆனாலும் கடனில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நம்ம கடன் பிரச்சனை கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை தருவாரு. நம்ம உண்மையான நேரத்தில் ஜெபிக்கலாம். ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடல்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாலும் உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்குற அறிந்து அறியாம ஆண்டவரே அவசரத்துக்குள்ளார செஞ்சு இந்த கடன் ஏசப்பா அப்பா எங்களால முடியாத ஆண்டவரே, உங்களால மட்டும்தான்ப்பா முடியும் ஆண்டவரே. கடன் கொடுப்பாதாயா, கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீரே ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்த ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே. அதுக்காக கொடாது கொட்டி நன்றி ஆண்டவரே. பொன்னியும் வெள்ளியும் உங்களோடது ராஜாவே. அப்பா கடன் கொடுப்பாயன்னு சொன்னி
சொன்னீரே ஆண்டவரே. அவ்விதமா கடன் பிரச்சனை இருக்கிற ஆண்டவரே அப்பா அப்பா அறியாம தெரியாம செஞ்ச இந்த பிரச்சனைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை தாரும் ஆண்டவரே. மனதுருகும் தெய்வம் ஆண்டவரே, எனக்கும் உள்ள தகப்பன் ஆண்டவரே. அப்போ அவங்க பாதத்துக்கு மொத்தம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்களோட ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை ஆண்டவரே கடனாளிக்கு போகாதபடி ஆண்டவரே கர்த்தரே அப்பா குடும்பத்துக்கு சேர்க்கிறப்ப நீங்க தாரும் ஆண்டவரே. அப்பா அறியாத செஞ்ச காரியங்கள் ஏசப்பா உங்களால மட்டும்தான்ப்பா விடுவிக்க முடியும் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம், விடுதலை நாயகர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீங்க இன்றைய விடுதலை செய்ய போறீங்க. அப்போ ஒரு சாட்சியில பிள்ளையா நிறுத்த வைக்க போறீங்க. அதுக்கே கொடாது கொட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தீரே ஆண்டவரே. என் நாமத்தினால் எது கேட்டிருக்கிறாரு தடவை சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உங்க நாமத்தை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே ஆண்டவரே நீங்க இன்றைய நீங்க விடுதலை கொடுத்து கை கொடாது கொட்டி நன்றி 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 ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பெண்களுக்கு கலவச உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க, பலகீனமாக இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காகலாம் கணவருக்காகலாம் பெரியவங்களுக்காகலாம் எதாவது இருக்கும்போது முக்கியமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. பண விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க, சாரீரகமாக பாதிக்கப்படுவாங்க. என்ன செஞ்சுதாகணும், எல்லாமே பார்த்துதாகணும். இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் விடுதலை கொடுக்கணும், நல்லா சுகத்தை தரணும். அதுக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. பலகீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நீங்க தான்ப்பா இங்க பலன் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா இங்க கேடகமா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க தான் இங்க கோட்டையா இருக்கிறீங்க ஆண்டவரே, இங்க துரகமா இருக்கிறீங்க ஆண்டவரே, இங்க அடக்கல மாணவர் ஆண்டவரே. நீங்க நாங்க யார் இடத்துக்கப்பா போவோம் ராஜாவே. அப்போ உன் பலகீனத்திலையும் பலம் பரிபூர்ணமாக சொன்னீரே ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, மன ரீதியா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, சரீர ரீதியா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா பலகீனமான இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரே உங்க ரத்தம் பூசிக்கிறோம் ஆண்டவரே. பலகீனத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மேல் ஆண்டவரே உச்சந்தால் உள்ளங்கால உங்க ரத்தம் பூசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க தடுவுகளால குணமாக்குங்க ஆண்டவரே, சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா உமால கூடும் ஆண்டவரே. உங்க ரத்தம் வல்லமுள்ள ரத்தம் ஆண்டவரே. ஏசப்பா நோய்கள் விடுதலை கொடுக்கிற ரத்தம் ஆண்டவரே. அப்பா துதிக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம் ஆண்டவரே. ஏசப்பா அப்பா வியாதில அவஸ்தைப்பட்டு இருக்குன்னு ஆண்டவரே, சிறு பிள்ளைகளும் முதல்ல கொண்டு பெரியவங்களும் ஆண்டவரே. அப்பா ஆண்கள் பெண்கள் பரிசுத்த ஆவியானவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் அவஸ்தைப்பட்டு வேதனையோட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த நிமிஷத்துல நீங்க இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுக்குறீங்க. அதுக்கே கொடான்னு பட்டி நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விடுதலான மெய்யாகவே விடுதலான சொன்னீரே ஆண்டவரே. அவ்வித ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்க தடுங்களால குணமாகுதுக்கே கொடான்னு கொட்டி நன்றி ஆண்டவரே. ஏசப்போ ஒரு சாட்சியில பிள்ளைங்களை நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே. உங்க ஆலயத்துல ஒரு சாட்சியில பிள்ளைங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. போகிற இடத்துல சாட்சியில பிள்ளைங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எவ்வளவு மென்மையானவர் மேன்மையானவர் சொல்லி விடுதலை நாயகர் சொல்லுமே. அப்ப சாட்சி சொல்ல இயேசு நல்லவர்னு சாட்சி சொல்லிக்கிறப்ப நீங்க தாரும் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம். அது உங்களால மட்டும் தப்பா முடியும் ஆவியானவரே, உங்களால மட்டும் தப்பா முடியும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிற விடுதலை கொடுத்த ரத்தத்துக்கு கொடாது பட்டு நன்றி செலுத்துக்கிறோம் என்றாச்சாரு. ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நாளில குடும்பத்தில் இப்போ ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையான குரூப் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பிள்ளைங்களை பிடிவாதமாக நிற்கிறாங்க. நான் இதில் தான் சேருவேன், அதில் தான் சேருவேன், இப்படி தான் வேணும்னு. அப்படி குடும்பம் வருமானத்துக்காகவோ கையின் பிரயாசத்துக்காக ஆசிர்வதிக்கணும், அவங்களோட ஒவ்வொரு தேவையும் சந்திக்கணும். அதுக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்றாச்சாவே. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா நீங்க ஆசிர்வதியும் ஆண்டவரே, ஆசிர்வதியும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆசிர்வதிக்கு தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க ஆசிர்வதிப்பேன் சொன்னீரே ஆண்டவரே. அப்பா தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா ஸ்கூலுக்காகவும் காலேஜுக்காகவும் படிப்புக்காகவும் ஆண்டவரே. அப்பா எவ்வளோ தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் தேவையும் பரிசுத்த ஆவியானவர் கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உங்களுக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே, உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா இந்த தகப்பனையே துதிக்கிற ஆண்டவரே.
ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையும் நீங்க சந்திக்க போறீங்க ஆண்டவரே. அதுக்கே நன்றி அப்பா. உண்மை நோக்கி பார்க்குற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீரே ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே இயேசுவே எனக்கு கூப்பிடும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த ஒவ்வொரு தேவையான தேவையும் சந்திக்க போறீங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்க பிடிச்ச குரூப் கிடைக்க ஆண்டவர், பிடிச்ச காலேஜ் ஸ்கூலுக்கு சப்ஜெக்ட் கிடைக்க ஆண்டவரே. அப்பா ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ்கள் கட்ட கிருபை நீங்க தாரும் ஆண்டவரே. அப்பா அவங்களோட கையின் ஆசந்தியும் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே அப்பா செலுத்த கிருபை நீங்க தாரும் ஆண்டவரே. அப்பா எத்தனோ குடும்பங்கள் கண்ணீரோடு கதறிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களால் முடியாது கூடாத காரியம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களால் முடியும் கூடும் ஆண்டவரே. இது உங்க லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. அதுக்காக கொடான்னு கொட்டி நன்றி 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 சேர்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் பரிசுத்தாவிற்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபம் கேள்வி ஜீவனில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நம்ம இவ்வளோ நேரம் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவர் அப்படியே பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். இந்த நாளைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். இந்த இடத்துல எஸ்ரா வந்து என்ன சொல்றாருன்னா, தேவன் கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பதனால நான் திடன் கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம மேல இருந்து நம்ம எப்படி திடன் கொள்ளணும். கர்த்தருடைய கரம் இருந்ததுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு திடன் ஒரு தைரியம் இருக்குது. பாருங்களேன், ஒருத்தர் நின்றுட்டு நம்ம மேலே இப்படி கரத்தை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய முழு ஆளுகையும் அவருக்குள்ளா இருக்கும் இல்லை? அது மாதிரி தான் கர்த்தர் நம்ம மேலே அவர் வந்து என்ன நினைச்சா அந்த டைம்ல நம்மளை அப்படியே உட்கார வைக்கனால உட்கார வைக்கலாம் அப்படின்னா ஒரு அந்த கரத்தை மீறி தான் வந்து நமக்கு எல்லாமே நடக்கும். ஒரு பாதுகாப்பு ஒரு ஒரு காரியம்னா அந்த கரத்தின் கீழே இருக்கும் பொழுதுதான் ஒரு நிழல், அப்படி அநேக காரியங்கள் இருக்கும் அந்த கரத்தின் கீழே. ஆனா இன்னைக்கு பாருங்க, எஸ்ரா எவ்வளவு தைரியமா ஒரு விசுவாசத்தோட சொல்ல முடியுது எஸ்ராவால, கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பதினால் நான் திடன் கொண்டேன். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம சொல்ல முடியுமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்றது ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். ஆனா கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்மளால அநேக கரம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சோர்ந்து போறோம், வருகிற பிரச்சனை போராட்டம் எல்லாத்தையும் பார்த்து கர்த்தரோட கரம் என் கூட இருக்கும், அவருடைய அபிஷேகம் என் கூட இருக்கும் அப்படின்றத நம்மளால உணர முடியல. ஏன்னா நம்ம விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், இந்த எஸ்ரா எப்படின்னா, இவர் வந்து ஒரு வேத பாரகர், ஒரு ஆசாரியரா இருந்தாரு. இவர் வேதத்தை வந்து நல்லா கற்று தேர்ந்தவர். பாபிலோன் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க சிறைப்பட்டு இருந்தாங்க. அவங்களை பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு இந்த எஸ்ரா கொண்டு வருவாரு. 3 பிரயாணமா அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருவாரு. அதுல 2வது பிரயாணத்துல வரும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான காரியங்கள் அவர் வந்து இங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஜனங்களுக்கு தேவனை வணங்குறதுக்கு ஆலயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆலயம் கட்டுவாரு. அப்படி கட்டப்படும் பொழுது அநேக சும்மா இருக்க முடியாதுல்ல. இப்போ சிறைப்பட்டு இன்னொரு சொந்த தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமையாய் போயிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்தை நம்ம ஐக்கியத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கிறிஸ்தவங்களா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். அதே ஐக்கியத்தை விட்டு நம்ம சொந்தக்கார வீட்டுகளுக்கோ இல்லை நம்ம எங்கேயும் போகும் பொழுது அதே ஐக்கியம் நமக்கு இருக்குமா கர்த்தருக்குள்ள? இல்ல, கொஞ்சம் குறைவுபட்டிருக்கோம்ல. அப்போ புறஜாதியான தேசத்துல இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துல இருந்தாங்க. ஆண்டவரை வந்து தேடாம இருந்தாங்க, ஜெபிக்காம இருந்தாங்க, வேதத்தை வாசிக்காம இருந்தாங்க, ரொம்ப பின்மாற்றத்துல இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சிறையிருப்புல இருந்து கொண்டு வந்து எருசலேம் நகரத்துல அவர்களுக்காக ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயம் கட்டுறாரு. ஆலயம் கட்டி அவர்களை கொண்டு வர்றாரு. அவங்க வந்து அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாபிலோன் தேசத்துல அந்நிய பெண்களை மணந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து
அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த எஸ்ரா வந்து என்ன பண்றாரு, அவங்களை அங்கிருந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்காக இங்க ஆலயம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்றது தான் இந்த எஸ்ரா புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல அவர் வந்து என்ன பர்டிகுலரா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு 27வது வசனத்துல, எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, இப்படிப்பட்ட யோசனையை எனக்கு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொல்றாரு. கர்த்தருடைய கரம் அவர் மேல இருக்கிறதுனால தானே அப்படிப்பட்டதான யோசனைகள் வரும். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டதா இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்து ஆவிக்குரிய யோசனைகள், ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு வருகுதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சரி, இந்த கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா இருக்கிறது? அதே எஸ்ரா புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பாருங்க எப்படி இருந்ததா. அவன் இதுல எஸ்ராவுடைய பிரயாணத்தை சொல்றாரு பாருங்க. பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே. அப்ப பாருங்க 4 மாதம், அந்த 5 மாதங்களா அவர் அந்த இடத்துல இருந்து கடந்து வராரு. அப்போ அந்த வழியில அவர் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுப்பார்ல. நம்ம வந்து ஒரு 3 நாள் பிரயாணமா, நம்ம இன்னும் அவ்வளவு தூரம் போனதில்ல. சொல்ற ஒரு உதாரணத்துக்கு, 1 நாள் பிரயாணமே நம்மளுடைய சரீரம் தாங்கிக்க முடியாது. இப்போ வந்து இது நம்ம கம்ஃபர்டபுளா போயிட்டு வரோம். ஆனா அப்போ வந்து பிரயாணம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன சொல்றாரு, அந்த சூழ்நிலை அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனால நான் எருசலேமுக்கு வந்தேன் அப்படின்றாரு. அவர் வந்து இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த சாதாரண விஷயத்தை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்களேன். நம்ம எங்கன்னா போயிட்டு வர்றது என்ன சொல்லுவோம், நான் போனதோ வந்தேன் அவ்வளவுதான், அப்படிதான் அது ஒரு ஈஸியா முடிச்சிடுவோம். ஆனா நான் இவ்வளவு தூரம் நான் போயிட்டு வந்தது, வழியில என்ன வேணா நடந்திருக்கலாம். அப்போ இப்ப இருக்கிற மாதிரி அப்போ வந்து கரண்ட் இருக்காது, லைட் இருக்காது, காடு வழியா மலை வழியா எவ்வளோ பாதை அவர் கடந்து வந்திருக்கணும்ல. கடந்து வந்ததுனால அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய தயவுள்ள கரம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை பார்க்க முடியுமா? அவருடைய கரத்தின் கிரியைகள் பயங்கரமானவைகள். அவருடைய கரத்தின் கிரியைகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த தயவுள்ள கரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாமளும் நம்ம தாய் கருவுல உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்ம இம்மட்டுமா வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி தயவாய் நடத்தி வந்தார்ல. அவர் நம்மளை தெரிந்து கொள்ளலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம், எங்க இருந்திருப்போம், எந்த சூழ்நிலை இருந்திருப்போம், ஒன்றுமே இருந்திருக்காது. நம்ம இருந்திருப்போமான்றதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா அப்படியே ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி இம்மட்டுமா நடத்தி வந்ததை நம்ம என்னைக்குன்னா யோசிச்சு அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்போமா, ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள கரை என்னை நடத்தி வந்ததே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் நம்ம இந்த நாள்ல பார்க்கணும். ஆண்டவருடைய தயவுள்ள கரை நம்ம நடத்தி வர்றதை பார்க்கணும். அடுத்தது இன்னொரு கரத்தை பார்க்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவருடைய கரம் எப்படிப்பட்டது அப்படின்னு. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. பாருங்க, இதுல வந்து எகிப்து தேசத்துல இருந்து அடிமையா இருந்த ஜனங்களை ஆண்டவர் வந்து வல்லமையுள்ள கரத்தினால, நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலாவது எகிப்துல இருந்து அடிமையாய் வந்தாங்க. மோசே மூலியமா அவர்களை கொண்டு வந்தாரு. அப்ப பாருங்க, அந்த எகிப்துல அடிமையாய் இருந்தவங்களை அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் கொண்டு வந்ததான், வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். சாதாரண விஷயமா அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது பார்வோன்கிட்ட போயிட்டு அவங்க கேட்டு மோசே எத்தனையோ 10 வாதைகள் செய்து 10வது வாதையில தான் அவர் போய் நீங்க தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ அந்த 9-10 விஷயத்துல தேவனுடைய வல்லமை அங்க விளங்கி அந்த வல்லமையினாலதான் ஆண்டவர் புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா இருக்கிறது, வல்லமையுள்ள கரமா இருக்கிறது. இன்னைக்கு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமையில இருந்தோம், உலகத்துல இருந்தோம், புறஜாதியா இருந்தோம். அதுல இருந்து ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மளை மீட்டு எடுத்து இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சதுன்னா ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் தான் அப்படி செஞ்சிருக்க முடியும். நம்மளுடைய பலமோ நம்மளுடைய சுயமோ ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கரம் தான் நம்மளை கொண்டு வந்து ரட்சித்து இம்மட்டுமாய் நம்ம நடத்தி வந்தது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கும். இன்னொரு கரத்தை பார்க்கலாம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கலாம்.
ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். பாருங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படி. இதுல ஆண்டவர் எப்படிப்பட்ட கரத்தை வெளிப்படுத்துறாரு? அவருடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்துறாரு. இது எப்படின்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அறியணும், நம்ம மூலியமா அவங்க அறிஞ்சு கொள்ளணும். அப்பதான் ஆண்டவருடைய கிரியை நம்ம மூலியமா வெளிப்படும் பொழுது ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவாங்க. இது காரணம் நம்ம தான். நம்ம எப்படி ஆண்டவருடைய பலத்த கரம் நம்ம மூலியமா வெளிப்படணும், நாம கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு, நாம் கர்த்தருக்கிற பயப்படும் பயம் இருக்கிறதுனால ஆண்டவருடைய பலத்த கரம் நம்ம மூலியமா வெளிப்படும். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 89வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவருடைய கரம் எப்படியா செய்யும்? சங்கீதம் 89வது அதிகாரம் 13வது வசனம். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. பாருங்க, அவருடைய கரம் எப்படிப்பட்டதா? பராக்கிரம் நிறைந்தது. நம்மளால செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படியான அவருடைய கரம் எப்படி நிறைந்ததா? பராக்கிரம் உள்ள கரமா இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, உன்னதமான கரம். அவருடைய கரம் எப்படின்னா, அது உன்னதமானவர். அவர் உன்னதமானவருடைய நிழலில் நம்மளை மூடி பாதுகாத்து கொள்றார். அவருடைய கரம் உன்னதமான கரமா இருக்கிறது, பலத்த கரமா இருக்கிறது. நம்மளால எவ்வளோ காரியம் நம்மளால செய்ய முடியாம நம்ம நிற்கும் பொழுது, ஆனா ஆண்டவருடைய பலத்த கரம் வந்து, அவருடைய கரம் நம்மளை வந்து பராக்கிரமம் நிறைஞ்ச கரம் வந்து நிச்சயமா அது நமக்கு உதவி செய்யும். நம்ம வேதத்துல கூட எவ்வளோ சம்பவங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம், எவ்வளோ வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் எப்படியாய் தாவீதுக்கு கூட அந்த வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்கும் போது அந்த நாட்டுல ஒரு டைம் சிங்கம் வந்தது, கரடி வந்தது. எப்படி தாவீதால அதை செய்ய முடியுமா? இல்லை, முடியாது. தாவீதோடு ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம் இருந்ததுனாலதான் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டினுடைய வாயை கிழித்து போடுவது போல அவர் கிழித்து போட்டார். அப்பனா அவ்வளவு பராக்கிரமம் இருந்துச்சு. தாவீதுக்கு அந்த பலன் இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்காது. ஆண்டவருடைய அந்த உன்னதமான பலன், உன்னதமான கரம், ஆண்டவருடைய அந்த பராக்கிரம் நிறைஞ்ச கரம் தான் வந்து நிச்சயமா தாவீதுக்கு அது உதவி செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியாத அநேக காரியங்கள், நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறதற்கு நம்ம ஆண்டவருடைய பலத்தை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவருடைய பராக்கிரம் நிறைஞ்ச கரம் நிச்சயமா அது நமக்கு உதவி செய்ய வல்லமையா இருக்கலாம். சரி, இந்த ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா, இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம பார்த்து வேதத்துல பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஆனா சரி, இந்த ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்றத நம்ம இந்த வேலையில பார்க்கலாம். அவருடைய வல்லமையான கரம், அவருடைய பராக்கிரம் நிறைஞ்ச கரம் எப்படி கிரியை செய்யும் அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவருக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமா நம்மளால உணர்ந்து நம்மளால நடக்க முடியும். சரி, இப்ப இந்த கர்த்தரின் கரம் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் 21வது வசனத்தை பார்க்கலாம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். பாருங்க, எப்படிப்பட்டதா இருந்தது? தம்மை தேடுகிறவர்களுக்கு தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று. அவருடைய கரம் எப்படி இருக்குமா? நன்மையா இருக்குமா? நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையா இருக்கும், வல்லமையா. அவருடைய தேடுகிறவர்களுக்கு அது வந்து நன்மையா இருக்கணும். முதலாவது பாருங்க, இதுல வந்து ராஜாவிடத்துல அவர் கேட்கறதுக்கு வெட்கப்படுறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவருடைய கரம் எனக்கு நன்மையா இருக்கிறோம் அப்படின்றத எஸ்ரா வந்து இந்த இடத்துல உணர்ந்து சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேடுறோமா? ஆண்டவரை முழுமையா தேடுறோமா? தேடி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அறிக்கை எடுக்கிறோமா? ஆண்டவரே, நீங்க உங்களுடைய கருத்தின் கிரியில தான் எல்லாமே செய்றீங்க, ஆனா அது எல்லாமே எனக்கு நன்மையா இருக்கிறதுன்னு எத்தனை பேர் அதை ஊர்ஜித்து சொல்ல முடியும்? இல்ல, ஆண்டவர் தான் எனக்கு இந்த நன்மையை செஞ்சாரு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து நமக்கு வர்றதெல்லாம் வந்து நேற்று நம்ம லீடர்ஸ் மீட்டிங்ல கேட்டது மேல மாம்சத்தின் எண்ணம் தான் வரும். ஐயோ, இது என்னோட பலன் தான், என்னோட இதுதான் அப்படின்னு மாம்சத்தின் எண்ணம் தான் வந்து ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம். ஆனா அவர் அப்படி சொல்லல. ஆனா எஸ்ரா என்ன சொல்றாரு? ஆண்டவர் தம்மை தேடுகிற எல்லார் மேலுக்கும் அவர்களுக்கு அந்த கரம் எப்படியா இருக்குமோ? நன்மையா இருக்கணுமா? அவர் தேடுகிறவர்களுக்கு நன்மையான காரியத்தை தான் அவருடைய கரம் செய்யும் அப்படின்றத விசுவாசமா எஸ்ரா அந்த இடத்துல சொல்றாரு. சரி, இன்னொரு விதத்துல என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். எஸ்ரா
எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். இதுல எஸ்ரா என்ன சொல்றாருன்னா, எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேத பன்னகரா இருந்து அவர் பாபிலோன்ல இருந்து அந்த ஜனங்களை கொண்டு வந்தாலும் அவர் அவரை முழுமையா சார்ந்து கொள்ளல. அவர் முழுக்க முழுக்க கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததுனாலதான் இது நடந்தது அப்படின்ட்டு முழுமையா கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நான் திடப்படுத்தப்பட்டேன், திடன் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய கரம் என்ன செய்யணும்? நம்மளை திடப்படுத்தும். நம்ம கண்ணீரின் பாதையில, நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மத்தியில ஆண்டவருடைய கரம் நம்மளை திடப்படுத்த வல்லமையுள்ள கரமா இருக்கும். யோசித்து பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு பிரச்சனையின் வழியா போயிட்டு இருக்கோம். அந்த டைமுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கூட சொல்யூஷன் சொல்லுவாங்க. இல்லை நம்ம அந்த டைம் ஜெபிக்க முடியாம ஒரு பாரமா இருக்கும். அப்போ நம்ம பாஸ்டர் கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்மள அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் போதகர் மூலியமா நம்மளை திடப்படுத்தும். இன்னும் நம்ம தனியா இருக்கும் பொழுது பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், எல்லாருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். என் வாழ்க்கையில அதிகமா நான் உணர்ந்ததுனால நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்போ நம்ம சோர்ந்து போய் அப்படியே அந்த துக்கத்திலே நம்ம இருக்கும் பொழுது நம்மளால ஜெபிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது. ஆனா அதெல்லாம் மேற்கொண்டு நம்ம செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய கரத்தின் கிரியை. ஆனா நம்ம அதை செய்ய விடாதபடி அதில் நம்ம மூழ்கி போயிடுவோம்ல. அப்போ ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்ததுன்னா என்ன செய்யுமா? நம்மளை திடப்படுத்துமா. அப்போ ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள நம்மளை திடப்படுத்தி அந்த சூழ்நிலையிலேருந்து மேற்கொண்டு வர உதவி செய்யும். அதிலே நம்மளை அமிழ்ந்து போகாதபடிக்கு. யோசித்து பாருங்க, எவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் நம்ம அழுது அதிலே இருந்தோம்னா இன்னைக்கு எழுந்து நம்மளால வந்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய கரம் நம்மளை என்ன பண்ணும்? அதுல இருந்து நம்மளை திடப்படுத்தி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றத நமக்கு காட்டி ஆண்டவர் கொண்டு வர உதவி செய்வார். இல்ல அதுதான் சொல்றாரு எஸ்ரா இந்த இடத்துல. கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததுனால நான் எப்படின்னா திடன் கொண்டேன். அதான் ஆண்டவருடைய கரம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை திடப்படுத்தக்கூடிய கரமா இருக்கும். சரி, இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். சங்கீதம் 119:73 இன்னொரு என்ன சொல்லும், கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அநேக காரியங்கள் வேதத்துல இருக்கிறது, கர்த்தருடைய கரம் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனா நான் தியானிச்ச ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 119வது சங்கீதம் 73வது வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். பாருங்க, ஆண்டவருடைய கரம் என்ன செய்யுமா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை உருவாக்கும். ஆமா, நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மளை முழுவதுமா ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். பாருங்களேன், அவருக்கு பிரியமான பிள்ளைங்களை, அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை எப்படி பண்றாரா? உருவாக்குகிறாராம். நம்மளை உண்டாக்கி உருவாக்குகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தாயின் கருப்பத்துல நம்ம உண்டான நாள் முதல் நம்முடைய கருவை அவருடைய கண் கண்டதில்லை. அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்றாரு? அவருடைய கரத்தினால நம்மளை உண்டாக்கி நம்மளை உருவாக்கி நடத்துறாரு. எதற்கு? அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள. அதான் எதனால அப்படி நடத்துறாருன்னா, அவருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நாம் உணர்வுள்ளவனா ஆகும்படி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சரி, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவருடைய கரம் நம்மளை என்ன செய்யும்? கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. பாருங்க, கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? என் மேல் அமர்ந்ததுனால, அவருடைய கரம் நம்ம மேல் அமர்ந்து இருக்கிறதுனால என்ன செய்யுமா? பேசி நம்மளை புத்தி சொல்லி நடத்தும். நம்ம இந்த வாரம் பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்லுவார், நம்ம புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நடத்தணும் அப்படின்றத பார்த்தல. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு? நம்மளோட பேசி நமக்கு புத்தி சொல்லி அநேக காரியங்களை நாம் நடக்க வேண்டிய வழியை நம்ம போதகர் மூலியமாகவும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமாகவும் நமக்கு புத்தி சொல்லி ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய கரம் என் மேல அமரணும் அப்படின்னு நம்மளுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் அப்படியா இருக்கணும். ஆண்டவரே, உடைய கரம் இந்த நாள்ல என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தருடைய கரம் நம்மளை புத்தி சொல்லி வழி நடத்த வல்லமை உள்ளவதா இருக்கிறது. சரி, இந்த கர்த்தருடைய கரம் யார் யார் மேல அமர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாங்கன்னு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கர்த்தருடைய கரம் அநேகர் வேதத்துல இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அமர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில செய்யப்பட்ட கிரியைகள். ஆனா ஒரு சிலரை பார்க்கலாம். எலிசாவை பார்க்கலாம். முதலாவது எலிசா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய கரம் எலிசா மேல இருந்ததுனால எலிசா என்ன செஞ்சாங்க?
எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்காக வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அந்த ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல எலிசாவின் மீது கர்த்தருடைய கரம் வந்ததுனால அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம், இந்த சம்பவம் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். வனாந்திரத்தில் தண்ணி இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க எல்லா ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருடைய கரம் இருந்ததுனால எலிசா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டார். இன்னைக்கு நாம அப்படி தீர்க்க தரிசனம்ன்றது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்மளுடைய பிள்ளைகளுக்கான காரியமும் நமக்கான காரியமும் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதுக்குதான் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும் அப்படின்றத நம்ம வாஞ்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனாலதான் இப்ப நம்ம பிள்ளைங்க உலகத்துல போயிட்டு வராங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமோ, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா அந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டாலோ, இல்ல ஒரு டக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருந்தாலோ, இல்ல ஒரு காரியம் குறைவுபட்டிருந்தாலும் அதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஜெபத்துல வெளிப்படுத்தி பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏவுதல் செய்வார். அதற்கு தான் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும் அப்படின்றத நம்ம வாஞ்சிக்கணும். எலிசா மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றா இருப்பாங்க அந்த ஜனங்களுக்கு. அடுத்த கீழே வசனம், கர்த்தருக்கு இது அற்பமான காரியம், ஆண்டவருடைய பார்வைக்கு இது அற்பமான காரியமா இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பார், உங்களுக்கு விரோதமா வந்தவங்களை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுக்கு ஆண்டவருடைய கரத்தினால அது ஒரு அற்ப காரியமா இருக்கிறது. ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் நிச்சயமா ஆண்டவர் செஞ்சு நம்மளை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும் அப்படின்னு நம்ம வாஞ்சி உள்ளவங்களா இருக்கணும். சரி, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் ஸ்நானகர் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. அவர் பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே கர்த்தருடைய கரம் அவர் மேல அமர்ந்ததை பார்க்க முடிந்தது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 66வது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. பாருங்க, அந்த பிள்ளையை குறித்து கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சகரியா வரைக்கும் அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். அவர் ஊமையாயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் பொழுது அவர் பேச முடியாததுனால அந்த எழுத்து பலகைகளை எடுத்து யோவான் அப்படின்றத காண்பிக்கிறாரு. அப்போ அந்த பேரை சொன்ன உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவினுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசுறாரு. பேசிட்டு இதெல்லாம் சுற்றி இருந்தவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகுது. திடீர்னு பேசாம இருந்தவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் அந்த பிள்ளை குறித்ததான அந்த பிள்ளைக்குரிய மேல இருக்கிற கர்த்தருடைய கரத்தினால இருந்த வல்லமையினால அப்படி நடக்குது. பாருங்க, அதை கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் அந்த மனசுல என்ன பண்ணாங்க, அதை வச்சு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட இந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அந்த குழந்தை தான் யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாரு, வளர்ந்து ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யறதுக்கு, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வழிகாட்டும்படியா முன்னடையாளமா அவர் இயேசு கிறிஸ்துவ வழி நடத்துறதுக்கு முன்பாக அவர் வனாந்திரத்துல பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருந்துட்டு ஊழியத்தை செய்யறாரு. பாருங்க, அப்ப அந்த பிள்ளையின் மீது கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு கர்த்தருக்குள்ள ஜனங்களை அநேகரை ஆதாயப்படுத்தினது. இன்னைக்கு நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கிறதா
அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க இப்போ வளர்ந்து போயிருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சோதிச்சு பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு நம்ம அதை சொல்லி நம்ம பிள்ளைங்களை வழிநடத்தணுள்ளா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைங்க வளர்ந்து கர்த்தருக்காக நிற்பங்க. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி, இல்லை அவங்க உலகத்துல ஒரு ஸ்கூல்ல போனாலும் ஒரு காலேஜ்ல போனாலும் அந்த இடத்துல சூழ்நிலையில அந்த வருகிறதான அந்த சூழ்நிலை ஆண்டவருக்காக நிற்க முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பிள்ளைங்க கூட இருந்து நம்ம பார்க்கவே முடியாதுல்ல. பின்னாடி இந்த ஸ்கூல்ல போறாங்க, என்ன நடக்குது, காலேஜ்ல என்ன நடக்குது, இல்ல அவங்க வேலை செய்யற இடத்துல என்ன நடக்குது, இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்க முடியாது. ஆனா கர்த்தருடைய கரம் பிள்ளைங்க மேல இருக்கிறதுனா நம்மளால தைரியமா சொல்ல முடியும், என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயிச்சு வர முடியும் அப்படின்றது. அதனால பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஜெபிச்சு பிள்ளைங்களை அப்படி நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம வழி நடத்துக்குள்ள இருக்கணும். அப்படி நடக்கும் பொழுதுதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொருத்தர் பார்க்கலாம். இன்னொரு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கலாம். இங்க அப்போஸ்தலர்கள் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? அப்பொழுது பேதுரு கொர்நேலியு 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்க, இங்க வந்து அப்போஸ்தலர்கள் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அநேக ஜனங்களை கர்த்தரிடத்துல திரும்பினாங்க. பாக்குறோம்ல, இந்த பேதுரு வந்து எப்படி கொர்நேலியுவை ரட்சித்து அதை வந்து புறஜாதியை ரட்சித்தன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேதுரு மேல சந்தேகப்பட்டு அவர் கோபப்படுவாங்க. ஆனா கர்த்தருடைய கரம் அவர் வந்து சொல்லுவார், ஆண்டவரே இவரை ரட்சிக்கும் பொழுது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு மேல உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்ததுனால, அப்போஸ்தலர்கள் மீது ஆண்டவருடைய கரம் இருந்தது. அவங்க கரம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. இன்னைக்கு நம்மளால ஒருத்தர் கூட ஆண்டவர் வசனத்தை சொல்லி நடத்த முடியலையே அப்படின்னு நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்ல. நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன் ஆண்டவரை பத்தி, ஆனா அவங்களை என்னால ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியலையே, அவங்கள சரியான பாதையில என்னால நடத்த முடியலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கலாம், இல்லை ஒரு மன வருத்தம் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த நாளில கர்த்தருடைய கரம் நம்ம மேல அமர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியாததை கர்த்தருடைய கரம் செஞ்சு அவர்களை என்ன பண்ணும்? ஆண்டவருக்குள்ள அவங்களை ஆலயத்துக்குள்ள வழி நடத்தும், அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். அதுக்குதான் நம்ம கர்த்தருடைய கரத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே உடைய கரம் என் மேல இருந்ததுன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை நான் சொல்ற ஒவ்வொரு இடத்திலும் உடைய வசனம் வந்து கிரியை செய்ய ஆண்டவரே. நம்மளுடைய வார்த்தை கிரியை செய்யாது, நம்மளுடைய வார்த்தையில ஒன்றுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய கரம் வந்து அப்படிப்பட்டதான கிரியை நடப்பிக்கும். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தது. சரி, கடைசியா இந்த எஸ்ராவை குறிச்சு நம்ம இன்னும் பார்க்கலாம். எஸ்ரா மேல ஏன் கர்த்தருடைய கரம் அப்படி இருந்ததுனால அவர் அவ்வளவு தைரியமா சொன்னார் அப்படின்னா, எஸ்ரா பண்ண காரியங்களை பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் எப்படிப்பட்டவரா இருந்ததுனால கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்து அவர் அவ்வளவு திறன் கொண்டார், அவ்வளவு தைரியமா பேசினார். இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு வரும். எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தார். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, இந்த எஸ்ரா எப்படிப்பட்டவனா இருந்தார்? தேறின வேத பாரகனாய் இருந்தார். 10வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாருங்க, எப்படிப்பட்டவரா இருந்தாரா எஸ்ரா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருந்தாரு. இன்னைக்கு நாம எப்படி பண்றோம்? பைபிள் படிக்கிறதே நம்மளுடைய நேரம் எவ்வளவு நேரமா இருக்கிறது? நம்மளால வேத வசனத்தை ஆராய முடியுதா? இல்ல அதுல நம்ம தேறினவர்களா இருக்கிறோமா? இல்ல. கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். எஸ்ரா மேல இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணாரு? வேதத்தை அதிகமா வாசிச்சு ஒரு தேறின வேத பாரகரா இருந்தாரு. நம்ம இன்னைக்கு எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? அதை ஆராயிரமா? அதை தியானிக்க நமக்கு டைம் இருக்கா? இல்ல ஒரு 5 நிமிஷம் ஐயோ கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால கூட டெய்லி அந்த தியானம் ஒரு பழக்க முறையா இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு? அந்த தியானிக்கிற காரியங்கள் நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வேதத்துல இருக்கிற அந்த காரியங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த எஸ்ரா வந்து எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்ல நான் பார்க்கும் பொழுது பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்கிறாரு.
ஏன்னா இந்த எஸ்ரா வந்து என்ன பண்ணாருன்னா சிறையிருப்புல இருந்து ஜனங்களை கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டானது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாரு, நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து ஒரு பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த எஸ்ராவை வந்து அதுல முன்னடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம அதே போல இயேசு கிறிஸ்துவ போல அவரும் ஒரு வேத பாரகரா இருந்து ஒரு ஆசாரியனா இருந்து வேதத்தை பிதாவின் சித்தத்தை செய்கிறவரா இருந்தார். இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரு, வேதத்தை படிச்சு வேதத்தை ஆராய்ஞ்சு அதன்படி நடக்கிறவராக இருந்தார். வெறும் உபதேசிக்கிறவராக மட்டும் இல்ல, அவர் அது அவனுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடந்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருந்தார். இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியா வேதத்தை ஆராய்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து அதை மற்றவங்களுக்கு உபதேசித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டணும். வெறும் பேச்சுல மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான அந்த காரியங்களை வேதத்தின் காரியங்களை நம்ம உபதேசித்து நம்மளுடைய மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாய் நடந்து இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருப்போம். நம்ம ஆசைப்படணும், நம்ம பிரயாசப்படணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்து அநேக ரட்சிப்புகளை வழி நடத்த நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இது இன்னைக்கு அதை தான் பார்க்கணும். நம்ம வரோம், சர்ச்சைக்கு போறோம், நம்ம மட்டும் நம்மள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமே, இன்னும் நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்களா ஆண்டவரை, அவங்கள அவங்க பற்றி தெரிந்து கொள்ளாம இருக்காங்களா, அவங்களெல்லாம் நான் எப்படி ஆதாயப்படுத்த போறேன்னா அது நம்மளுடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். அதுக்கு நம்ம இந்த வேதத்தை படிச்சு ஆராய்ஞ்சு அதன்படி நடக்கும் பொழுதுதான் நிச்சயமா அவங்களுக்கு அது ஒரு ரட்சிப்பா நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு அது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கு. இன்னைக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய கரம் என் மேல இருந்து ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் வல்லமை மற்றவங்களை ரட்சிக்க அது உதவி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த நாளை நம்ம கேட்போமா. கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட பேசினார். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள காரணம் நீங்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்திருக்கீங்களா? எங்கே போயிருக்கீங்க? சரி, ஓகே. இதனால வாசத்துக்குள்ள தேவனுடைய கரம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? தயவுள்ள கரம், வல்லமை உள்ள கரம், பலத்த கரம், பராக்கிரமம், உன்னதமான. இந்த கரங்கள்லாம் எதற்காக? தயவுள்ள கரம் எங்கே கொண்டு வந்தது? எஸ்ராவை இஸ்ரவேல் ஜனங்கள். இதனால நம்ம படிச்சிருக்கோம். உடன்படிக்கை இழந்து போய் ஜனங்கள் சிதறப்பட்டு போனாங்க, அவங்கள மீட்டெடுத்து வந்தது. அது மாத்திரமில்ல, ஆலயத்தை கட்டிச்சு, ஆவிக்குரிய மறுமலர்ச்சி, அப்புறம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய செய்தது. தயவுள்ள கரம் தான் இதை தான் செய்வாங்க. சில வேளை தயவுள்ள தேவனுடைய தயவுள்ள கரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உலக பிரகாரமாக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு வீடு வாங்கிட்டோம், இன்னொரு வீடு வாங்கணும், ஒரு 5,000 அங்கே இருக்கு, இன்னொரு 5,000 சேர்த்து வைக்கலாம், தயவுள்ள கரம் என் மேலே இருக்குது, ஆண்டவர் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு சொல்லிட்டு உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு இல்லாமல் எஸ்ரா எங்கே போனார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்டெடுக்கும்படி வந்தார். அப்போ நம்ம மீது தயவுள்ள காரணம் தான் நம்ம என்ன செய்யணும்? வேற எங்கேயாவது போயிடாமல் சபையில் நடக்கிற ப்ரேயருக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்? பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கடந்த வாரம் ஜெபங்களை கேட்டார். வராத அநேகர் வந்திருக்கிறாங்க, இன்னும் அநேகர் வருவாங்க. ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ண? தொடர்ந்து ஜெபிக்கணும். இது எஸ்ரா வந்து மறுமலர்ச்சி கொண்டு சாதாரண விஷயமே கிடையாது. நான் வந்து அழகாக சொல்லிட்டு 70 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க ஜனங்கள் எல்லாம் சிதறப்பட்டு. அவங்களை கொண்டு வந்து எங்கே சேர்த்தாராம்? தேவனுடைய ஆலயத்தை கட்டி திரும்பவும் தேவனை ஆராதிக்கும்படி செய்தார். நம்முடைய ஒரே நோக்கம் என்னதான் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை தேவனை அறியாதவர்களா இருக்கலாம். அவங்க என்ன சொன்னோம்? ஆண்டவர் பற்றி சொல்லி என்ன பண்ணுமா? கொண்டு வந்து சேர்க்கணும் தேவனிடத்தில். ஏன்னா எலியா மேல வந்து தேவனுடைய கரம் இருந்ததுனால அவன் என்ன பண்ணனா, தன் அறையை கட்டி கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடினான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தயவுள்ள கரம் தான் ஆகாபுக்கு முன்பாக. ஆகாப் என்பது உலகத்தை குறிக்கிறது. நம்ம உலகத்தை விட்டு முன்பாக ஒன்று இல்லை, கொஞ்சம் ஆகாப் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம எங்கே தான் போனோம்? ஆகாபோட ரத்தத்தை நாய்கள் தின்றுட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நம்ம ரத்தத்தை யார் தான் தின்னும்? நாய் தான் தின்னும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆகாபுக்கு முன்பாக ஓடுகிறவர்களா இருக்கணும். தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கும்பொழுது நம் தேவனுடைய காரியங்களை இன்னும் செய்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த தயவுள்ள கரம் எங்கள் மீது இருந்ததற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். அந்த கரவை மட்டுமா எங்களை நடத்தியது. வல்லமை உள்ள கரம்,
பார்வோன் இடத்திலிருந்து சத்துருக்களை மேற்கொண்ட கரம். ஹalleluya ஹalleluya. இந்த தயவுள்ள கரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். அந்த தயவுள்ள கரம் எஸ்ரா மீது இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya. எங்கள் மீது இருக்கும்படிக்கு இந்த வேலை மட்டுமா உடைய கரங்கள் நடத்தின தயவுக்காய் நன்றி. ஹalleluya. சிம்சோனை ஆவியானவர் ஏவ துவக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலை தேவன் நம்ம ஏவ துவக்கணும். ஹalleluya. அவருடைய தயவுள்ள கரம் இருக்கும் பொழுது தேவன் எங்க போக சொல்றாரு, யாரிடத்தில் என்ன சொல்றாரு அதன்படி நடக்க ஆண்டவரை எங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு பின்பாக இந்த தயவுள்ள கரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எங்களுடைய காரியங்களை தேடிக்கொண்டு இல்லாதபடி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஆவியினாலே எப்பா நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள தேவனுடைய உதவி செய்யும்படிக்கா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. And of God நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த hand of God நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். Yes, நான் எங்கேயா நான் என் மேல கர்த்தர் தரும். Yes, நான் தேவரா நான் என் மேல கர்த்தர் தரும். Yes, நான் எங்கேயா நான் என் மேல கர்த்தர் தரும். Yes, நான் தேவரா நான் என் மேல கர்த்தர் தரும். கொடுக்கும் கரம் வழி நடக்கும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடக்கும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். அந்த ஆண்டவர் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆண்டவர் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனமுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனமுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். வீரக்கூடாத பூமியென்று வீர செய்த நேசக்கரம். வீரக்கூடாத பூமியென்று வீர செய்த நேசக்கரம். அந்த ஆண்டவர் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆண்டவர் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எலிசா மேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். எலிசா மேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவகரம். ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவகரம். அந்த ஆண்டவர் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆண்டவர் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். Yes, நான் எங்கேயா நான் என் மேல கர்த்தர் தரும். Yes, நான் தேவரா நான் என் மேல கர்த்தர் தரும். Yes, நான் எங்கேயா நான் என் மேல கர்த்தர் தரும். Yes, நான் தேவரா நான் என் மேல கர்த்தர் தரும். ஆளுமைகளுக்குள்ள உண்டாகும் பொழுது அந்த கரத்தை முன்னும் பின் வைத்து நேர்த்தியான நடத்துவீரு. அதை இனிமேலும் நீ நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறீர். ஓ கர்த்தாவே கர்த்தாவே ஹalleluya. நீர் வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு போய் சேர அந்த கரம் இன்னும் தயவுள்ள கரமாய், ஓ சத்துருக்களை மேற்கொள்ள வல்லமை உள்ள கரமாய், பலத்த கரம் நம்மோடு கூட இருந்து ஓ தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு நேராக நடக்காதபடி காணப்படுற தடைகளை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில தேவனுக்காய் செய்ய முடியாத தடைகளை மனதில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே கரம் உயர்த்தி ஹalleluya ஹalleluya. எந்த காரியங்களை தடைப்படுத்த
தடைப்படுத்துதோ நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய தயவுள்ள கரத்துக்கு நேராக நாங்கள் நடக்காதபடிக்கு காணப்பட்ட எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படட்டும். விடுதலை பெற்ற பெண்மான்களாய் இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்களாய் நீங்க மாற்றும்படிக்கா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளை அப்ப விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எங்கெல்லாம் கட்டி இருக்கிறதோ ஆண்டவரே, எங்கெல்லாம் நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோமோ ஆண்டவரே, எங்கெல்லாம் விழுந்து போய் இருக்கிறோமோ தேவனே திரும்பி எடுத்து நடப்பிக்கும்படிக்கா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்பா. இந்த வல்லக்கரம் தொடர்ந்து இந்த பெண்கள் ஐக்கியத்தை நடத்தட்டும். வந்த ஒருத்தரோட வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எஸ்ராவை கொண்டு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினவர். அப்ப இந்த பெண்கள் உபவாசத்தை இந்த ஜபத்தை கொண்டு நீங்க பெண்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி கட்டளை இடுவீராங்க. இங்க வருகிற எல்லா நாளும் தேறின இப்ப ஒரு வேத பாரகனை போல ஒரு தேறின எஸ்ராவை போல நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஒருவர் ஹalleluya தேவனை அதிக அறிவுல குறைவுபட்டு போகாதபடிக்கு நல்லா தேறினவர்களா நீர் மாற்றும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தயவுள்ள கரம் அப்படியே தொடர்ந்து வழிநடத்தும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வல்லக்கரம் ஆளுகை செய்யட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.